ஹலோ கைஸ், நான் உங்கள் நித்தேஷ். இப்போது நம்ம ரொம்ப நாளாக டான்ஸ் வீடியோ, அதுக்கப்புறம் எடிட்டிங் வீடியோவாக போட்டுட்ருந்தோம். இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் மேட்ச் போட போகிறோம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃப்ரீ ஃபயரு போகிறோம் வாங்க. அதுக்கப்புறம் யார் யார் ஃப்ரீ ஃபயர் வச்சுருக்கீங்களோ அவங்க கமெண்ட்டில் நேமு, அதுக்கப்புறம் எத்தனை லெவல்னு மட்டும் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. இப்போ நாங்கள் வந்து 1v1 போக போகிறோம் கைஸ். 1v1 அழுத்திப்புடி கன்னை வச்சு விளாட போகிறோம். 7 மேட்சஸ் இருக்கும். அந்த 7 மேட்ச்லேயும் நம்ம வந்து அழுத்திப்புடி வச்சு விளாட போகிறோங்க. அந்த அழுத்திப்புடியை வச்சு விளாண்டு நம்ம எப்படி ஜெயிக்கிறோன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க கைஸ். இப்போது நம்மளுக்கு கொஞ்சம் டவர் மெதுவாகவே கிடைக்குது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம். கைஸ், நம்மளுக்கு ரொம்ப எரர் ஆகுது. நெட் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கல. இப்போ கொஞ்சம் கிடைச்சிரும். கைஸ், எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நம்ம எப்படியோ உள்ளே வந்துட்டோம். வாங்க நம்ம 1v1 போட்டுடலாம் கைஸ். இப்போ நம்ம போய் இது கொடுத்துடலாம். செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செட்டிங்ஸ் மாற்றிக்கிடுவோம். கைஸ் மாற்றிக்கிறோம். செட்டிங்ஸ் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் மாற்றிட்டு இருக்கோம். இது நம்மளுக்கு வேற ஐடி கைஸ். இதில் இந்த செல்லுலேயே நம்மளுக்கு 2 ஐடி இருக்கு. இந்த 2 ஐடியில் ஒரு ஐடி ஒரு பாட் ஐடி இருக்கு, இன்னொரு ஒரு நல்ல ஐடி இருக்கு. இந்த பாட் ஐடியில் வந்து விளாடுவோம் அப்படின்ட்டு இப்போ நான் ஆடுறோம். அதனால கொஞ்சம் செட்டிங்ஸ் மாற்றிக்கிடுவோம். அதில் உள்ள செட்டிங்ஸ் எனக்கு இதில் வேணும். அதனால கொஞ்சம் செட்டிங்ஸ் மாற்றிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம அழுத்திப்புடி கேமை வச்சு ஆட போகிறோம் கைஸ். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போது நம்ம ஃப்ரீ ஃபயர் முடிஞ்ச உடனேயும் அடுத்து என்ன கேம் ப்ளே பண்ணி வீடியோ போடலான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க கைஸ். இப்போ நம்ம எப்படியோ இப்போ தான் நம்ம நல்லா வீடியோ போடுறோம். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஆனாலும் இப்போ நல்லா வீடியோ போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் 13 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அந்த சப்ஸ்கிரைபர் பண்ண அந்த சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மனமார்ந்து நன்றியை சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், இது கொஞ்சம் லேட் ஆகும். இந்த செட்டிங்ஸை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இருங்க கைஸ், செட்டிங்ஸை நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம 1v1 அழுத்திப்புடி போயிடலாம் கைஸ். வாங்க போயிடுவோம். கொஞ்சம் இது ஏதாச்சும் ஓப்பன் ஆகிருக்கான்னு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை. நம்ம 1v1 போயிடுவோம் கைஸ். வாங்க நம்ம வந்து அழுத்திப்புடி வச்சு தான் நான் ஆட போகிறோம். ஒவ்வொரு ஹெட்செட்டு தான் கொடுக்க போகிறோம். நம்ம விளாண்டு எப்படி விளாட்றோன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கைஸ், இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. கன்னு அழுத்திப்புடி எடுக்கிறோம். அழுத்திப்புடி ஒரு டெசர்ட் கன்று, அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம டெசர்ட் கண்ணை வச்சு ஆடுவோம். டெசர்ட் கண்ணை வச்சு எப்படி ஆட முடியும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது வச்சு ஃபஸ்ட்டு காய்ஸ், கேர்லெஸ் மிஸ்டேக் மன்னிச்சிடுங்க. அடுத்து இப்போ விளாண்டுறோம். நம்ம டெசர்ட் கண்ணாச்சு 1 மேட்ச் ஆடணும் காய்ஸ். ஆடுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன கேம் ப்ளே பண்ணுவோன்ட்டு அம்மாட்ட சொல்லிடுங்க. நம்ம மேட்ச் பார்ப்போம். மேட்ச்சை கொஞ்சம் பொறுமையாக வச்சு லோவர் போட்டுக்கிட்டே இருக்கணும்னு பார்ப்பாங்க. இதை அடிச்சிட்டான் சொல்லி அது மட்டுமே அடிச்சிட்டான் கைஸ். என்னடா அழுத்தி வச்சு ஆரம்பிச்சு நினைக்கிறீங்க. மொத்தம் வச்சு அதை பார்ப்போம் கைஸ். 63 வயசு அவனுக்கு கெட்டுறேன்.
guys parallax மிஸ்டேக்கா இருக்கு guys. ஓ என்ன guys பண்ண? சரி நம்ம வேற கன் எடுத்துக்கிடுவோம். அழுத்தி புடின்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதுக்கும் வேற கன் எடுத்துக்கிடுவோம். பக்கத்துல வந்தா guys நான் எடுக்க முடியல guys. நான் போகணும். ஐடி வேணும்னு சொல்லுங்க நான் வந்து இது கொடுத்துட்றேன் காமிக்கிறேன் பார்த்து அதுக்கப்புறம் யார் யார் ப்ரோ பிளேயருன்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சோ அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் பொறுமையா பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அந்த ஃப்ரெண்ட் கைஸ் அடிச்சிட்டோம் நம்ம தான். ஒரு மேட்ச் அடிச்சுட்டு சீட் போடாதீங்க இங்க. நம்ம அடுத்து நம்ம ஃப்ரெண்டு கூட ஒரு மேட்ச் போடுவோம் கைஸ். அந்த வீடியோ வந்து இன்னைக்கு அப்புறம் கூட வந்துடும். ஓகே நம்ம ஃப்ரெண்டு வருவாரான்னு தெரியல. உங்களுக்காக நான் கூப்பிடுறேன் அவரை. வருவாரு. அவர் யூடியூப் சேனல் வச்சிருந்தாரு இப்போ எடுத்துட்டாரு. இப்போ நான் சப்ஸ்கிரைபருக்காகன்னு சொன்னா வருவார் கைஸ். சப்ஸ்கிரைபருக்காக உயிரவே கொடுப்பாரு. ஆஃப்லைன் போயிட்டாரு. நம்மளுக்காக கடவுள் இருந்தோ ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை பாயிண்ட் எடுக்கிறோம் தெரியல. அடிச்சாலும் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டெசர்ட் கன் வச்சு ஆடுறோம். அழுத்தி பேசி ஆடுவோம்ட்டு நம்ம டெசர்ட் கன் வச்சு அடிச்சுக்கிறோம். ரொம்ப தூரத்துல இருந்தாங்கன்னா இதுல இருந்து அடிப்போம். காய்ஸ் நம்ம எதுக்கும் வேற கன் எடுத்துக்கிடுவோம். அவர் தான் ஆஃப்லைன் போயிட்டாரு. அதுக்காக நம்ம வேற கன் எடுத்துக்கிடுவோம். அவர் நார்மலா வந்தாலும் நான் அழுத்தி பேச்சு ஆட்டுருவேன். இந்த மாதிரி பண்றாரு. காய்ஸ் அவர் விட்டுட்டு போயிட்டார் காய்ஸ். என்னன்னு தெரியல பயன்ட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு மேட்ச் போகலாமா? அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் வந்து நம்ம லோன் உல்ஃப் போகலாம். அது போயிடலாம் காய்ஸ். இருங்க நான் போயிடுவோம். லேன் உல்ஃப் இந்த இருக்கு. லேன் உல்ஃப் நம்ம போயிடலாம். Free Fire India is set in a virtual world and it's not based on the real guys. லேன் உல்ஃப் வந்தாச்சு. என்ன கண்ணா எடுத்துக்கலாம்? நான் டெசர்ட் கன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கன் பிடிக்கும்? ஏகே பிடிக்குன்னா லைக் பண்ணிடுங்க. டெசர்ட் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரல நம்ம இப்ப அங்கேயே போயிடுவோம். கைஸ் ஆஃப்லைன் தான் கைஸ். என்ன கைஸ் பண்றாங்க? ஹெட்ஷாட் கொடுத்துருவோம் கைஸ். கைஸ் ஆஃப்லைனா இருக்காங்க கைஸ். நம்மளுக்கு மட்டும் ஏன் கைஸ் இப்படி பண்றீங்க? கடவுள் ஏதோ நம்மளுக்காக இது ஒரு இது அருள் கொடுத்துருக்காரு. அந்த அருளை நம்ம பயன்படுத்திக்கணும் கைஸ். எனக்கு நிறைய ஆப்ஷன் போகுது கைஸ். என்னன்னே தெரியல. ஏன் நான் விளையாடுறது பிடிக்கலையா இல்லைன்னு நான் அடிச்சிடறேன். என்னன்னே தெரியல. நான் ஃபீல் பண்ணாருங்க. இந்த வீட்டுல எல்லாம் வைப்பாங்க. அதுக்காகவே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் கைஸ்.
கைஸ் ஆன்லைன்ல தான் கைஸ் இருக்காரு. ஆஃப்லைன் போற மாதிரி கைஸ் ஆன்லைன்ல வந்தாரு. பச்சு அடிக்க முடியாது. கைஸ் ஆஃப்லைன்ல இருந்து நாங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ் ஸ்கோப் வச்சுக்கணும். ஸ்கோப் வச்சுக்கணும். ஸ்கோப் வந்து கைஸ் வராரு கைஸ். நம்மளை பார்த்துட்டோம். அவர் நம்மளை பார்த்து அடிக்க வராரு. அடிச்சோம். நம்ம தான் அவ்வளோதான். இன்னும் எத்தனை மேட்ச் இருக்கு? இன்னும் 2 மேட்ச் தான் மேட்ச் இருக்கு. இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு. இன்னும் 2 மேட்ச் தான் முடிச்சிடலாம். அடுத்து இப்படி எடுக்கிறோம் நம்ம. அடுத்து இப்படி அடிச்சாச்சு. நம்ம தான் அவனை அடிச்சு எமௌண்ட் தான் கைஸ். நம்ம எமௌண்ட்டை போட்டு தொலைக்கிறோம். இன்னைக்கு அவனை அழுக விடுறோம். எத்தனை வந்துச்சு? அடிச்சும் கைஸ் எமௌண்ட் போடுங்க கைஸ். இது பாட் ஐடி நான் இப்பதான் கைஸ் ஓபன் பண்ணேன். அதனாலதான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு எமௌண்ட் இருக்கு. நம்ம சீக்கிரமே எடுத்துடலாம். எமௌண்ட் டாப் அப் பண்ணி எடுத்துடலாம். இன்னும் ஒரே ஒரு மேட்ச்சு நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம தான் வின்னரு. வின் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் போய் அடிச்சோம். சரி கைஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்ன கேம் விளாடலான்ட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. சிஎஸ் போகலாமா? நார்மல் சிஎஸ்ஸா, நார்மல் பிஆரா, இல்லை சிஎஸ்ஸா பிஆரா, எதுனாலும் போகலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு மணி பார்த்தீங்கன்னா காலையில் 12:30. நம்ம வந்து 3 மணி இல்லைன்னா நைட்டு 8 மணிக்கு உங்களுக்காக நம்ம ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இது 1v1 போட்டுடலாம். அடுத்து என்ன கேம் வேணும்ட்டு கமெண்ட்டை சொல்லிடுங்க. அது வரைக்கும் காத்து கொண்டிருப்பது DLN Videos. Bye guys. Bye.